அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன். முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். நீங்கள் பார்க்கும்போது வியாழன் ரிஷபத்தில் உள்ளது, செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு செல்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். மீன ராசியை பார்த்தால் 5 கிரகங்கள் இணைந்திருக்கும். அதை பார்க்கும்போது மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் உள்ளன. அதை பார்க்கும்போது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியில் புதன் கிரகம் முழுவதுமாக பின்தங்கிய நிலையில் இருக்கும். அதேபோல சுக்கிரனும் முழு பின்னடைவு நிலையில் இருப்பார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியனின் பெயர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். 14ஆம் தேதி மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு மாறுகிறார். ஆக இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள், சாதகங்கள் என்னென்ன, எதைச் செய்யலாம், எதைச் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு ஏற்றது என்று நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்த்தால், உங்கள் ராசியில் 5 கிரகங்கள் அமர்வதால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் அமையும். அந்த ராசியில் சனியும் ராகுவும் அந்த ராசியில் அமர்ந்து இருப்பார்கள். பிறகு ஜன்ம சனியும் ஜன்ம ராகுவும் அமையும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்கள் ராசியில் அமர்வார்கள். அப்போது என்ன நடக்கப் போகிறது? ஒரு குழப்பமான இயல்பு இருக்கும். எந்த முடிவை எடுத்தாலும் சற்று யோசித்து முடிவெடுப்பதில் குழப்பம் இருக்கும். அதை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் உங்களுக்கு திடீர் வாய்ப்புகளை வழங்குவார்கள். அதாவது எதிர்பாராத விஷயங்கள் சில நடக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம், சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு திடீர் வீடு வாங்கும் வாய்ப்பு, சிலருக்கு வெளியூர் செல்ல நேரிடும். இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு, அதாவது 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ஜன்ம சனி இருக்கும்போது, பிறக்கும் ராகு ஜன்மச் சனியாக இருக்கும்போது சில சமயங்களில் மனதை நிழலாடலாம். ஒரு பெரிய சிந்தனையை கொடுங்கள், இதைச் செய்யுங்கள் அல்லது இதைச் செய்யுங்கள், பின்னர் ஒரு சிக்கலைக் கொடுங்கள். எனவே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதம் 6, 8, 12 அதிபதிகள் என்று சொல்கிறேன். அதாவது சுகமாகிறது. கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு என்று சொல்லலாம். அது நன்றாக வருகிறது என்று சொல்லலாம். வலி, துன்பம், துக்கம், அவமானம். 12ஆம் இடம் விரயங்கள் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சென்று அமர்ந்தால் அது உங்களுக்கு என்ன எதிர்மறை எண்ணங்களை தரும்? நீங்கள் என்ன நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? மீனம் குறிப்பாக எதிர்மறை உணர்வுகளைத் தவிர்த்து நேர்மறை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதைத்தான் இங்கு கூறுகிறேன். அதே நேரத்தில் சனி இதுவரை குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருந்தது என்று சொல்வார்கள். இப்போது சுக்கிரன் மற்றும் வியாழன் இருப்பதால் ஓரளவுக்கு விஷயங்கள் நன்றாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கும். போக்குவரத்து யோகத்தில் உள்ளனர். அதனால் என்ன நடக்கப் போகிறது? மாதத்திற்கான பணம். ஆனால் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனதை மறைத்து எதையாவது செய்து இதுவரை தெரியாத ஒருவரிடம் கொடுத்து தொழில் தொடங்கும் ஒருவர் அப்படி ஏதாவது செய்து கூட்டு முயற்சியில் செய்யச் சொன்னார். இதைச் செய், அதைச் செய். என்ன வகையான ஓட்டங்கள் உள்ளன? உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பொருளை யார் கொடுப்பார்கள்? அதற்கு ஒரு பெரிய இயல்பை கொடுத்து அதை எடுத்து ஏமாற்றும் தன்மையை கொடுங்கள். அதனால்தான் இதை மீனராசி அன்பர்களே சொல்கிறேன். பொதுவாக ஜென்ம சனி நடக்கும்போது ஜென்ம சனி என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் ராசி மீனம். சனி பகவான் உங்கள் ராசியில் அமரப்போகிறார். சனி என்பது ஒரு இருண்ட கிரகம். எனவே சந்திரனின் ஒளியைக் கொண்ட சந்திரனில் ஒரு இருண்ட கிரகம் அமர்ந்தால் என்ன நடக்கும்? அது உங்கள் ஒளியையும் சந்திரனின் ஒளியையும் மறைக்கிறது. அப்போது சந்திரன் மனதை மறைக்கிறது, மனதை குழப்புகிறது. செய்யக்கூடிய முடிவுகள் தவறானது. மனம் நன்றாக இருக்காது. மனதில் ஒருவித குழப்பத்தை உண்டாக்குகிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், கொஞ்சம் யோசிக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மனம் நன்றாக இருக்காது. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. அது எதையாவது விமர்சிக்கும் போக்கை உருவாக்குதல். அதனால்தான் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
என்று சொல்கிறேன். சரி, குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு நல்லது செய்வார். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். குருவால் நல்ல அமைப்பு அமைந்தால் கோடிக்கணக்கான பலன்கள் உண்டாகும். இதுவரை அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருந்த சனியால் கெடுத்துக் கொண்டிருந்த காரியங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் தந்தையால் சில நன்மைகள் நடக்கும் மாதமாக இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உச்ச பலத்துடன் பலமாக இருப்பார். சூரியன் பலம் பெற்றால் என்ன நடக்கும்? அரசு விவகாரங்களில் வெற்றி. சூரியன் தந்தை. தந்தையின் மூலம் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு திடீரென பதவிகள் கிடைக்கும். அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். அப்படியானால் அந்த இடம் வித்தியாசமாக இருக்குமா? அப்புறம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் வந்தாலும் பதவி உயர்வு. எனவே இவை அனைத்தும் உள்ளன. மாநில அரசு மற்றும் மத்திய அரசு. சூரியன் ஏன் ஆளுமை? ஆளுமை என்பது ஆளுமை அல்ல. அது ஆளுமை பிரகாசிக்கும் நல்ல மாதமாக இருக்கும். 4ஆம் அதிபதியான புதன், அதாவது சுகத்தை தரக்கூடிய புதன், உங்கள் ராசியில் அமர்ந்து நீராடுகிறார். தாயாரான ராகுவுடன் புதன் இணைந்திருப்பதால், பிரச்சனைக்குரிய நிலையில் இருப்பதால், உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை. புதன் காரகம் ஆவணம். அந்த ஆவணத்திற்கு காரக கிரகமான புதன் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் ஆவணங்கள் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் கண்களில் இருந்து மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். நீங்கள் அதை கவனமாக படித்து நீங்கள் யாருக்காக கையெழுத்திடுகிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கு கையெழுத்திட்டாலும் பாதுகாப்புக்காக ஆவணத்தில் கையெழுத்திடக்கூடாது. வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் ஆவணம் சரியாக இருக்க வேண்டும். அதை 100% சரிபார்க்க நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் பிள்ளைகளின் நலன் நன்றாக இருக்குமா? அது நன்றாகவே இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் நலன் நன்றாக இருக்கும். நன்றாக படிக்கப் போகிறாயா? இந்த பிறவி சனி என்பதால் இதை படிக்க வேண்டுமா? அல்லது அதை படிக்க வேண்டுமா? இந்த குழப்பம் தீரும். இந்த மீன ராசிக்கு உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தும். பிறகு நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஆலோசகர்களை கலந்தாலோசித்து இந்த பாடத்தை எடுப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பாடத்தை எடுக்கலாம்? கண்டிப்பாக குழப்பம் ஏற்படும். நான் இதை அல்லது அந்த படிப்பை படிக்க வேண்டுமா? நான் இந்த பாடத்தை எடுக்க வேண்டுமா? இல்லை. பிறகு நீங்கள் என்ன முடிவு செய்யுங்கள்? நல்ல குருக்களின் அறிவுரைகளை படித்து படிப்பை மேற்கொள்ளும் வரம் வேண்டும். அதை எடுத்து செயல்படுத்துவதே புத்திசாலித்தனம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடக்குமா? ஏதாவது பிரச்சனை வருமா? இப்பிறவியில் சனி இருக்கும்போது திருமணத்தில் தடையில்லை. ஒரு நல்ல 10 வயது குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கும்போது திருமணத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் மனதை கவரும் சில விஷயங்கள் நடக்கும். பிறகு எல்லாம் சரியாகிவிடும். சரிபார்த்தல் அவசியம். சரி, இந்த மாதம் சுக்கிரனை உச்சபலத்துடன் பாருங்கள். 8ஆம் அதிபதியான 8ஆம் அதிபதி உச்சபலத்தில் இருக்கிறார். அப்படியானால் 8ஆம் அதிபதி என்ன பலம் பெறுகிறார்? 8ஆம் அதிபதி வலுப்பெறும் போது தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு எதுவாக இருக்கும்? உங்கள் நகரம், உங்கள் வீடு, உங்கள் மாநிலம், வேலை அல்லது வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வழி, அலைச்சல், டென்ஷன், சோகம், அப்படிச் சொன்னாலும் பணமும் நல்ல விஷயமும் உண்டு. நீங்கள் தொலைதூர நாட்டிற்குச் சென்றால் என்ன செய்வது? நல்ல வேலை கிடைக்குமா? குருவின் அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஏற்பாடாகும். அதை பார்த்தால் திடீரென்று குழந்தை பிறக்கும். இந்த மாதம் மனதில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் குருவின் பாக்கியம் பெருகும். அதிர்ஷ்ட ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் நல்ல செய்திகளை பெறலாம். அதில் தவறில்லை. ஆனால் மீனராசிக்காரர்கள் அப்படி ஒரு வேலையை செய்து திருப்தி அடையாவிட்டால் என்ன செய்வது? நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் வேறு வேலையை தேட வேண்டும். வேலை கிடைத்த பிறகுதான் மாற வேண்டும். நீங்கள் எங்கு வேலைக்குச் சென்றாலும் உங்கள் மனதில் திருப்தி இருக்காது. வேலை. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஓரிரு வருடங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பிறக்கும் வரை தங்கள் வேலையில் திருப்தி அடைய மாட்டார்கள். ஒரே ஒரு புள்ளி உள்ளது. நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் வேறு வேலைக்கு மாறுங்கள். அதுவே ஞானம். திடீரென்று கோபம் அல்லது பதற்றம் காரணமாக வேலையை விட்டுவிட்டால் நீங்கள் வேறு எதையாவது தேடக்கூடாது. இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்களுக்கு நல்ல கடவுள் வழிபாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்கள் தங்கள் மனம், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எண்ணங்கள் சிறப்புடன் இருக்க வேண்டும். எனவே வாரந்தோறும் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். அவர் உங்களை செயல்படுத்துவதால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று அர்த்தம். உங்கள் ராசி, லக்னம், குரு, அந்த குருவை வாரம் ஒருமுறை சென்று வழிபடும்போது உங்கள் மனம், எண்ணம், செயல்கள், எண்ணங்கள் சிறப்புடைகின்றன. வேறு கருத்து இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பொதுவான முடிவுகள் என்பதை இப்போது பார்த்தோம். அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம் பெற்று இருக்கு? அவை எத்தனை டிகிரியில் அமைந்துள்ளன? இப்போது தற்போதைய தசா, புத்தி மற்றும் நுணுக்கம் மூலம் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா நமது ஜாதகத்தில் உள்ளதா? அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம்? எந்த படிப்பு படிப்பது நல்லது? எந்த படிப்பு படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்படுகிறதா? நமக்கு எப்போது திருமணம் நடக்கும்? நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? நம் வீட்டை எப்போது கட்டலாம்? நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.